ஒன்னும் ரிஷியை பார்த்தா அக்காக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. ரிஷிக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அக்கா தான் இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவா. Not bad, Rishi. Not bad. Not bad. Hey, super Rishi. செம்மையா டான்ஸ் பண்ண. கலக்கிட்ட போ. You know, எங்க அப்பாக்கு எல்லா மினிஸ்டர்ஸையும் தெரியும். ஆனா டான்ஸ் மாஸ்டர் தெரியாது. எனக்கு டான்ஸ் கத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் அவன் என் கூட இருந்தா, என் பக்கத்துல இருந்தானா, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. வணக்கம் அங்கிள். என்ன பார்த்து வெக்கப்படுற போல. உன்னோட பேர் என்னப்பா? சாண்டி. சாண்டி சந்திரசேகர்னு சொன்னல? சந்தோஷ் சுந்தர். ஆமாண்டி. அப்பப்ப பேரை மாத்திக்கிறது இப்பெல்லாம் ஃபேஷனா போயிடுச்சுல. இவங்க அப்பாவுக்கு சிஎம் எல்லாம் தெரியுமாப்பா? சிஎம் தெரியுமா? பண்டிதரே நீங்க சொல்லுங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு, எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நல்லது. ரிஷி சொல்லுங்கப்பா. உன்னோட அதிர்ஷ்டம் உன்னை கூப்பிடுதுப்பா. வா வா போலாம். நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல, அம்மா கூட அங்க போய் நிக்க போற. பண்டிதர் கூப்பிட்டதும் உனக்கு ஏதோ என்கேஜ்மெண்ட் நடக்க போற மாதிரி போற. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நாட்டி பாய். தண்ணி எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் போய் குடிச்சிட்டு வரேன். உனக்கு வேணுமாடி? ஹலோ, ஒரு நிமிஷம். தண்ணி கொடுங்க. தண்ணி. Good evening, ladies and gentlemen. Finally we are here. நேரம் வந்துருச்சு. அதாவது என் அண்ணன் ரிஷி வந்தாச்சு. ஐ மீன் மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆனா எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு எங்க அண்ணாவோட என்கேஜ்மெண்ட். அண்ணனோட முகத்தை பாருங்க. அவனால சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல. சும்மாரா. ஹே அனு. நீங்க ஏன் அங்க நிக்கிறீங்க? நீங்களும் எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும்? என் அண்ணனோட முகத்தை பாருங்க. வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிட்டான். கம் ஆன். இந்த சாண்டி தலைவலியில அணுவ வெளியே அனுப்ப நான் மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. என்னமா, உன் தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட், நீ அங்க இல்லனா எப்படி? போ, குடும்பத்துல எல்லாரும் கூட இருக்கணும். போ போ. என்ன சொல்ற சாண்டி? சரிங்க ஆண்டி. ஏழு நாள் முன்னாடி வரைக்கும் அப்பா எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போது அது இதுன்னு சொல்லும் போது சிரிப்பாக வரும். ஆனா இன்னைக்கு என்ன தோணுதுன்னா, அணுக்கும் எனக்கும் 7 ஜென்ம பந்தா இருக்கும். அணுதான் என் லைஃபே. கடவுளே, இன்னைக்கு ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்றது? ஸ்வாதி, அந்த சாண்டி எங்கேயாவது கூட்டிட்டு போ. நான் சொல்ற மாதிரி செய்.
புரியுதா? எனக்கு புரிஞ்சிருச்சு. சொல்லுங்க நாத்தனாரே. ஹலோ சாண்டி, ஸ்னேகா உன்னை வெளியில கூப்பிடுறா. வெளிய போய் பாரு. என்ன ஸ்னேகா என் முன்னால தான் நிக்கிறா, நான் எதுக்காக வெளியே போகணும்? எனக்கு தெரியும். ஸ்னேகா தான் உன்னை வெளியில கூட்டிட்டு வர சொல்லி என்கிட்ட சொன்னா. அவ அணுவ ஸ்டேஜ்ல விட்டுட்டு வெளியில வருவா. அவ உன்கிட்ட ஏதோ தனியா பேசணுமா. நான் சொன்னதெல்லாம் புரியுதுல? அப்படியா? தனியா பேசணுமா? ஓகே, நான் இப்பவே போறேன். சரி. ஐ லவ் யூ டாட். ஐ லவ் யூ டாட். என்ன இந்தியா கூட்டு வந்தது ரொம்ப தேங்க்ஸ். உங்களால தான் எனக்கு தனு கிடைச்சிருக்கா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஐ லவ் ஹர் a lot. இந்த மோதிரம் கொடுங்க. என்ன குமார், ஆ? உன்னோட மோதிரம் எங்க? நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கொண்டு வருவியே? ஓ அதுவா, என்னோட மோதிரத்தை நான் எப்பவும் ரெடியா வச்சிருக்கேன் பாருங்க. ஐயோ அப்பா, இது ரொம்ப பெரிய சைஸா இருக்கு. அது பெருசா தாமா இருக்கும். அது ரிஷிக்காக செஞ்ச மோதிரம். இந்த காலத்து ஃபேஷன் இதுதான், அதனால தான் நான் இப்படி செஞ்சேன். நீ ஒரு வேலை பண்ண, இப்போதைக்கு நீ இதுல நூல் சுத்தி போட்டுக்கோ. என்கேஜ்மெண்ட் நடக்கும்போது நூலை எடுத்துட்டு ரிஷிக்கு போட்டு விட்டுரு. அது வரைக்கும் இந்த மோதிரம் உங்ககிட்டயே இருக்கட்டுமா. உன்னுடைய நிச்சயதார்த்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்.